பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 4ஆம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வாறு நாம் யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Amen. In him was life, and the life was the light of man. அவருக்குள் ஜீவன். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விவரங்களை பற்றி பேசுகிறதான இந்த சுவிசேஷ புத்தகம், தேவன் யார், எவ்வாறு அவர் மாம்சமானார், மனித ரூபம் எடுத்தார், பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர், இவர்கள் எவ்வாறு ஒன்றாய் இருக்கிறார்கள், மூவரும் ஒன்று என்ற விவரங்களெல்லாம் அதிகமாக நீங்கள் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு யாருக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த ஜீவன் ஒளியாக மாறுகிறது. ஒளி, வழியும் அவரே, ஒளியும் அவரே. Praise the Lord. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக. எவ்வளவு அழகான ஒரு மேன்மை நிறைந்த ஒரு வார்த்தை இது. அந்த ஜீவன் தான் ஒளியாக மாறுது. அந்த ஒளி என்பது வெளிச்சம். வெளிச்சத்தை பார்த்தால் எது மேடு, எது பள்ளம், எங்கே கல், எங்கே முள், எங்கே சமமான பாதை, எங்கே ஏற்றம், எங்கே இரக்கம் துல்லியமாக தெரிந்துவிடும். வெளிச்சம் இருந்தால் பயம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் திருடன் இல்லை, வெளிச்சம் இருக்கிற இடத்தில் சுகம், வெளிச்சம் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி. வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்கும், பிரகாசம், இருள் இல்லை. அன்பானவர்களே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஜீவனே வெளிச்சம். நீங்கள் வேதாகமத்தை இன்றும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அழகாய் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இனி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அல்லது மனிதர்கள் உருவாக்கின விளக்குகள், மின்சாரங்கள் இல்லை, எல்லாம் ஒளிந்து போய்விட்டன. இப்பொழுது ஆண்டவரே வெளிச்சம். அவரே வெளிச்சமாக இருப்பாராம். அதை கற்பனை செய்தாலும் புரிவதற்கு ஒன்றுமில்லை. அவரே வெளிச்சம், அவரே வெளிச்சம், அவ்வளவுதான். அவர்தான் வெளிச்சம், மனுஷருக்கு வெளிச்சம். அன்பானவர்களே, அந்த வெளிச்சமாகிய ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே வருமென்றால் நம் வாழ்வு சரி தவறை அறிந்து கொள்ளும். அவரை வரவேற்போமா? ஆம் அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு நல்ல நாள்.